நன்றாக புரிந்ததா? விளக்கமா சொன்னா புரிஞ்சுக்குங்க. விளக்கமாக சொன்னால் தெரியுங்க. நன்றாக தெரிந்து கொள்வாய். ஆமா. இருந்தாலும் இதுவோ என்ன நாடு? இதுவா இந்திரபஸ்தங்க. இந்திரபஸ்தம். ஆமா. இந்த நாட்டை ஏய் ஆண்டு வரக்கூடிய நாமதேயம் என்ன பேருங்க? தர்மபுத்திரடியன். அப்படியே ஆகட்டுங்க. இருந்தாலும் நாங்கள் யார்? யார்? எப்படி வருகிறோம்? சொல்லுங்க. உடல் ஐந்தாகவும் உடல் ஐந்தாவோ உயிர் ஒன்றாக வாழ்ந்து வரக்கூடிய ஏய் பஞ்ச பாண்டவர்கள் நாங்கள். அப்படியா? உண்மைதான். இருந்தாலும் சொல்லுங்க. இந்திரபிரஸ்தத்திலே ஏய் ராஜசூயாகம் செய்யும் போது ராஜாவை செய்யும் போது யாகத்திற்கு வந்த அனைவரும் யாகத்திற்கு வந்த அனைவரும் எப்படி பாராட்டினார்கள்? எப்படிங்க? எப்படிங்க? ராஜாத்தி ராஜன் ராஜாத்தி ராஜன் தர்மராஜன் தர்மராஜன் அப்படி என்று என்னை பாராட்டினார்கள். அப்படியா? இருந்தாலும் இவர்கள் யார் தெரியுமா? என் நிறுவனம் வரக்கூடியவர்கள் யாருங்க? இருந்தாலும் அவர்கள் நாமதத்தை நீயே கேட்டு தெரிந்து. அப்படியே ஆகட்டுங்க. பாண்டவர்களே பாண்டவர்களே இரண்டாவது பிறந்த என்னுடைய நாமதம் பேரு ஸ்ரீமத்தாவன். சரிங்க. பாண்டவை நடுவிருந்த என்னுடைய நாமதேயம் அப்படியே ஆகட்டுங்க. ஆகட்டும். காலன் சொல்லுங்க. என்னுடைய நாமதேயம் நகுலன். நல்லதுங்க. காவலன் சாஸ்திரத்தில் இருந்த என்னுடைய பெயர் சகாதேவன். அப்படியே ஆகட்டுங்க. மாதவன் சொல்லுங்க. இருந்தாலும் நாங்கள் தர்மம் எப்படி இருக்கிறது? எப்படிங்க?
மங்கையோர் பாகம் வைத்து மாமனிதராய் போயே சிவசங்கர உமது பாதம் தானிலே திறமே கொள்வே அங்கர தன்னாயின்ற அழகர கைலைவாத மங்கை பார்வதி நேசா மார் மருதல் புகழ பாட்டும் பாத புனிதனே திவ்ய போத இங்கு நான் உன்னை துதித்தேன் இறங்கி அருளாயே பண்ணுமாய் விண்ணுமாகி ஆதியுமாய் கதிருமாகி பண்ணுமாய் விண்ணுமாகி ஆதியுமாய் கதிருமாகி கண்ணுமாய் செவியுமாகி கருவுக்குள் உருவமாகி நன்னுமைய உயிர்க்கெல்லாம் நாதனாய் விளங்கோ திவ்ய நன்னுமைய உயிர்க்கெல்லாம் நாதனாய் விளங்கோ திவ்ய கண்ணும் தாமரை கண்ணாவோன் தாளினை சிறமே கொள்வே Hey!
மகாராஜா மாதவன் தங்களை தேடி அர்ச்சனாபுரத்தில் இருந்து தங்களுடைய சிறிய தந்தை விருமகாஜன் வந்திருக்கின்றார். எங்களை தேடி அஸ்தினாபுரத்திலிருந்து செய்து வந்திருக்கிறாரா? ஆமாம். நீ புறப்படு காவலன். அப்படியே தம்பிமார்களே எதிர்த்து அழைத்து வருவோம் வாருங்கள். அப்படியே தருமன் வந்தனம் அளிக்கின்றேன். நீடூழியாக வாழ்ந்திருக்க வேண்டும். சிறிய தந்தையே பீமசேனா பீமசேனா வந்தனம் அளிக்கின்றேன். சுகக்ஷேமத்தோடு வாழ்ந்து எழுந்திருப்பா. சிற்றப்பா அர்ஜுனா அர்ஜுனன் வாழ்கின்றேன். நலமாக வாழ்ந்திருக்க வேண்டும். சிற்றப்பா நகுலர் வந்தனம். ஆசீர்வாதம் நகுலா. சிறிய தந்தையே சகாதேவன் வணக்கம். சுகமாக வாழ்ந்திரு. மெய்வாரோ நீதி தோய்ந்த மிக வீரரனரே வாழி கைவாரோ சிலையே கண்ட வீரரே
தேவரி எங்களை தேடி இந்திரபட்சத்துக்கு வந்த காரணம் என்ன சொல்ல வேண்டும் சிற்றப்பா. சொல்கிறேன் தருமா. பாலரே சொல்லை கேளி பாண்டராஜனுக்கு மூத்த. பாலரே சொல்லை கேளி பாண்டராஜனுக்கு மூத்த. சீலனோ பெரிய தந்தை திருதராடிட மகிமை. மேலமோ மலையழைத்து விரைவுடன் வரவே சொல்லி. மேலமோ மலையழைத்து விரைவுடன் வரவே சொல்லி. ஓலையும் எழுதி தந்தார் உள்ளடி வேறு கண்டார். தருமா, சிற்றப்பா, உங்கள் தகப்பனுக்கு நேர்மூத்த திருதராட்டித மகாராஜன் உங்களை அதி சீக்கிரமாய் அழைத்து வரும்படி சொல்லி ஓலை எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படியா சிற்றப்பா? தகப்பனார் அழைத்தனுப்பேன் தடையதே சொல்லுமானா. தகப்பனார் அழைத்தனுப்ப தடையதே சொன்னோமானா. நகைப்பாரே இவ்வுலகில் உள்ளோர் நல்லத படியே போவோம். மகா சுப சோபனங்கள் சிற்றப்பா அஸ்தினாபுரத்திலே எங்களுக்காக பெரிய தந்தையான திருத்திரமான சாதனம் ஏதாவது எங்களுக்காக மகா சுப சோபனங்கள் மற்றுமே தியானம் உண்டோ? அவை சுப சோபனங்கள் மன்றதே தேடும் உண்டோ. உதைப்பட வரவே சொன்னேன் சூழ்ச்சியே உடை செய்வீரே. சிற்றப்பா, தருமா, எங்கள் பெரிய தந்தையார் திருதராட்டித மகாராஜன் வர சொன்னதற்கு தடை சொன்னார். உலகம் எங்களை பழிக்காதா? நல்லது, அப்படியே போவோம். இருந்தாலும் எங்களை அஸ்தினாபுரத்திற்கு வர சொன்ன சூழ்ச்சியை தெரிவிக்க வேண்டும். பிள்ளைகளே முதலில் ஓலையை வாசித்து பாருங்கள். அப்படியே இருக்கும் சிற்றப்பா, நீங்கள் அமருங்க. தம்பிமார்களே, தொண்டரை அவர் செய்தாலோ அவர் தூதுகள் அவர் செய்தாலோ தொண்டரை அவர் செய்தாலோ தூதுகள் அவர் செய்தாலோ சதிரே அவர் செய்தாலோ தருமமே ஜெயம் என்று நீ.
படுத்திடாயே. நமக்கு பகையாளியா இருக்கிறவர்கள் எவ்வளவு தொந்தரவுகள் செய்தாலும், சூதுகள் செய்தாலும், கபட வஞ்சனைகள் செய்தாலும், அநியாயங்கள் செய்தாலும் தர்மமே ஜெயம். அதனால் நமது பெரிய தந்தை திருதராட்டிர மகாராஜன் எழுதி வரவிட்ட ஓலையை எடுத்து வாசியடா தம்பி அர்ஜுனா. அப்படியே ஆகட்டும் அண்ணா. சிரஞ்சீவி பாண்டவர்க்கு ஜயங்கள் மேலே உண்டாம். தம்பி தம்பிமார்களே, பார்த்தீர்களா? சிரஞ்சீவி பாண்டவர்க்கு ஜெயங்கள் மென்மேலும் உண்டாம் என்று எழுதியிருக்கிறார். உண்மைதான் என்னன்னா, நம் பெரிய தந்தை நாம் அனைவரும் ஜெயத்தோடு இவ்வுலகில் நீண்ட நாள் இருக்க வேண்டும் என்று எவ்வளவு ஆசையாக எழுதியிருக்கிறார். மேலும் மேலும் படி தம்பி. வரஞ்சரி தம்பிமார்கள் மண்டபா ஒன்றே செய்தார். நிரஞ்சனமாக வந்து நீங்களும் பார்க்க வேண்டும். தரஞ்சரி விதிரர் பின்னே தடையின்றி வருகிறீரே. ஹரி ஹரி வாசுதேவ. நலமும் கீர்த்தியும், தயானமும் ஞானமும், வலுமையும் சிறப்பும், அழகும் நீதியும், பராக்கிரமும் உள்ளவர்கள் சொக்கட்டால் முதலான சூதுகளாட நினைப்பார்களா? ஹரிஹரி வாசுதேவா, எல்லாம் உன் செயல். தம்பிமார்களே, புறப்படுங்கள், அஸ்தினாபுரம் போகலாம். வஞ்சனை செய்வோரும், வஞ்சனைகள் செய்வோரும், மானம் இல்லாதவரும், மானம் இல்லாதவரும், சத்தியம் இல்லாதவரும், சத்தியம் இல்லாதவரும், சொக்கட்டால் முதலான சூதாட நினைப்பார்கள் அல்லாமல் நல்லவர்கள் ஒரு காலம் நினைக்க மாட்டார்கள். இதை விட சொல்லை சுட்டுக் கொண்டு கல்லை குடிப்பது மற்றது நல்லது. விமர்சனா, உனக்கு ஏனப்பா இவ்வளவு கோபம்? கொஞ்சம் பொறுமையாக இருப்பா. புத்தியை மனதில் கொண்டு கொல்லாடு கடுஞ்சல வர சொல்லி எழுதினாலோ வில்லாலும் அறிவினாலும் மிகுந்த சிற்றப்பாயுந்தன் கொல்லான திரியோன் கருத்தன உரை செய்கிறேன். அந்த துஷ்டத்தான் இப்படிப்பட்ட துர்புத்தியை நேர்த்து வர சொன்னாலும் உம்முடைய திரு உள்ளத்திற்கு சரியாக இருக்கின்றதோ சொல்லுங்கள். எங்கள் தகப்பனான விதிர மகாராஜனே. அர்ஜுனா, வாதாடோ துணியனே கோ சாகோனே கோ கண்ணனே கோ வாதாடோ துணியனே கோ சாகோனே கோ கண்ணனே கோ கூதாட லாகாதே என்று சொன்னதே
என்னை கேளாமல் அதற்குள் உங்கள் பெரிய தகப்பனாருக்கு சொல்லி அவரை கொண்டு எனக்கு தெரியப்படுத்தி உங்களை அழைத்து வரும்படி இருக்கிறது. அவ்விடத்திய ஆலோசனை மக்களே. ஆதியிலே ஜலத்தில் வசி நட்டு கொள்ள பார்த்தான். உண்மைதான். மேலும் அவருக்கு மொழி நம்ம ஐவரை வைத்து நெருப்பிட்டுக் கொள்ள பார்த்தான். அதுவும் உண்மைதான் தம்பி பீமச்சனா. அதுவும் போதாம இப்பொழுது நம்ம அழைத்து சூறாடி பராரியாக்க நிறுத்திருக்கின்றான். அப்படியாப்பட்ட மகாபாவியான துரியனை போலாமான்னாவே போனால்தான் என்ன தம்பி, பொறுமையாக இருப்பா. ஒய்மலை சபா தண்ணீரம் ஒன்று வீழை போல திடுவதெல்லாம் பிள்ளையும் மறுப்பதுண்டோ. முறமை கொண்டாங்க ஒழி விழா பகவந்தங்கள் அஸ்தினாபுரம் சென்றால் ஏதாவது பல்லாங்குகளை ஏற்படும். அஸ்தினாபுரம் போகாமல் இருப்பது நல்லது. தம்பி அர்ஜுனா, கொஞ்சம் பொறுமையாக இருப்பா. அஸ்தினாபுரம் சென்றால் ஒரு பல்லாங்கு விளையும். அதனால் அங்கு நாங்கள் போவதில்லை, ஒரு பல்லாங்கும் வர வேண்டியதில்லை. தம்பி நகுலா, நீயுமாப்பா பொறுமையாக இரு. பதைத்தலும் புலியின் வாயில் மானை போல அழைச்சலும் மானை போல அழைச்சலும் பாம்பின் வாயில் தேரை போல மெலிதலும் யானை வாயின் தயை போல குழைதலுமாக இவை எல்லாம் அனுபவிக்க வேண்டியதாய் வரும். ஆகையால் சென்றால் அஸ்தினாபுரம் போகாமல் இருப்பதே நல்லது. தம்பி மகளே, அண்ணா போக
அண்ணா இந்த பிரம்மாண்ட கலாகம் எந்த விழுந்தாலும் சப்த சமுத்திரம் பொங்கி ஜனப்பலயமே ஆனாலும் நம்முடைய பிதாபாக்கியத்தை தள்ளலாமா? வருவது நம்ம எப்படியும் வந்து தீரும். வராதது நாம் மருந்தி அழைத்தாலும் நம்மை தேடி வராது. அதனால் புறப்படுங்கள், அஸ்தினாபுரம் போகலாம். அண்ணா, உங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லை. புறப்படுங்கள், போகலாம். அம்மைமார்களே, தம்பி மார்களே